அண்ணாமலை அண்ணாக்கு 2026 எப்படி இருக்கு? இதுவரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் உட்கார போறார். அவருடைய ஜாதகம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒரு முடிவு வந்து ஆரம்பிக்கணும் 12ஆம் இடம் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா அஷ்டம சனில பயங்கரமா ஆல்மோஸ்ட் ஏன்னா அவர் கடகராசி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆல்மோஸ்ட் எதெல்லாம் சந்திக்க கூடாதோ எல்லாம் சந்திச்சு முடிச்சிட்டாரு. ஈவன் தோ இந்த இடத்த விட்டு கொடுக்குற அளவுக்கு அவருடைய நேர்மையும் தன்னம்பிக்கையும் மக்களுக்கான ஒரு விஷயமும் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் அவர் தான் கொஞ்சம் லீடர்ஷிப்பில் இருந்தார். இப்போது நயினார் அண்ணா வந்திருக்காங்க அப்படின்ற போது அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வருடம் கேபினெட்டில் போய் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், பெரிய பொறுப்பு கட்சியில் கொடுக்கப்படும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இது என்னுடைய கணிப்பு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து என்னுடைய கணிப்பு மட்டுமே. ஓகே, அப்புறம் கணிப்பு நீங்கள் ஒழுங்காக பண்ணலாம், கீழே ஊற்றக்கூடாது. நான் ஏதோ சின்ன பிள்ளை இப்போ தான் வந்திருக்கேன், கணிச்சு பார்க்கலாம். ஸோ அண்ணாமலைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஜாதக அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்பயுமே நான் அது இன்னொரு தலைவருக்காக இருந்தாலும் சரிதான் இருந்தது, கடகம் என்றாலே வந்து பொதுநலத்தோடு கனெக்ட் ஆகணுங்க. ஸோ அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தடவை அண்ணாமலை எலெக்ஷனில் நிற்பார் நிற்க மாட்டார், இதெல்லாம் நான் திரும்பவும் சொன்ன மாதிரி எலெக்ஷன் டேட்டும் அவருடைய கட்சி தலைமையிலும் எடுக்கக்கூடிய விஷயம். நீங்களும் நானும் என்ன தான் பேசினாலும் நம்ம ஐ கொடுப்பாங்களா மாட்டாங்களா நம்ம 2 பேரும் கேட்டே இருக்க வேண்டியதான். நானும் கேட்டேப்பா, ராகு கொடுப்பியாப்பா, கேது கொடுப்பியாப்பான்னு கேட்க வேண்டியதான். பட் ஆனால் அதை தாண்டி அவருடைய ஜாதகத்தை ஓரளவுக்கு எனக்கு தெரியுன்ற அமைப்பில் கண்டிப்பாக அண்ணாமலை சாருக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஆளுமை, அவர் சும்மா சாதாரணமாக வந்துடல. ஒரு ஐபிஎஸ் பதவியே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு ஒரு இடத்துல ரொம்ப வேலை பார்த்துட்டு மக்களோட சேவை பண்ணுன்றது அவரோட மென்டாலிட்டியாகவே இருக்க போச்சதில் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு விமர்சகராக நான் சொல்லணும் அப்படின்னா 2020 வருஷத்தில் அவர் பிஜேபியை வந்து ப்ரொமோட் பண்ண அளவுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தவங்க, நான் தமிழிசைக்காவை சொல்ல வரல, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா இந்த பக்கம் ஒரு வலு தமிழிசைக்கான, இந்த பக்கம் ஒரு வலு அண்ணாமலையும், 2 பேரோட தராசுனால மட்டும்தான் பிஜேபி தமிழ்நாட்டில் அழகாக ஷேக் ஆகாமல் இருந்தது. அப்போ இந்த 2 பேருமே ரொம்ப ஆளுமையான ஆட்கள் தான். ஸோ தமிழிசைக்காவுக்கு எப்படி ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதோ ஒரு ஆளுநராக, அதை விட அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் இல்லை அதற்கு இணையான ஒரு அங்கீகாரம் அவருடைய ஜாதகப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உட்காரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடக்கும்.